ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோ என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு 1 பவுன் எடுக்கலாம் அப்படின்னா, அது சாத்தியமா? கண்டிப்பா நடக்குங்க. இது வந்து கூலி தொழில் பண்றவங்க கூட 1 வருஷத்துக்கு 1 பவுன் கண்டிப்பா எடுக்க முடியும். நான் சொல்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து நீங்க 1 பவுனு உங்களால 1 பவுன் எடுக்க முடியல அப்படின்னாலுமே, ஒரு 1/2 பவுனுக்கு மேல 3/4 பவுனுக்கு தாராளமா எடுக்கலாம். 1 பவுன் எடுக்கிறது உங்களோட திறமை தான். ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட்டே நான் எழுதி வச்சிருக்கேன். அதுபடி நான் சொல்றேன். அதே மாரி ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து நீங்க 1 பவுன் கண்டிப்பா எடுக்க முடியும். கூலி தொழிலாளிகள் கண்டிப்பா மந்த்லி மந்த்லி சேலரி வாங்குறவங்க கூட எடுக்க முடியுமானா டவுட் தான். ஆனா கூலி தொழில் பண்றவங்க தினக்கூலி வாங்குறாங்கல்ல, அவங்க கண்டிப்பா வந்து 1 வருஷத்துக்கு 1 பவுன் தாராளமா எடுக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க சேர்க்கணுங்கிறலாம் அவசியமே கிடையாது. இப்ப வந்து கூலி தொழிலாளி, தினக்கூலி அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஒரு ரூ. 700க்கு மேல தான் சம்பளமே குடுக்குறாங்க. ரூ. 700ங்கிறதே அதிகம்னு வச்சுக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 500லேருந்து 600 கண்டிப்பா வாங்குறாங்க தினக்கூலி. நார்மலான கூலி தொழிலாளிங்க கூட. அவங்களுக்கு வந்து நீங்க ரொம்பலாம் எடுக்க வேணாம். ஒரு நாளைக்கு ரூ. 600 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா, ஒரு ரூ. 500 வந்து உங்க செலவுக்கு, மத்த செலவுக்குலாம் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா நீங்க சேர்க்கும்போது தான் ரொம்ப மலைப்பா இருக்கும். பவுன் சேர்க்கிறது. ஆனா ஒரு ரூ. 100 ஒரு நாளைக்கு ரூ. 100ன்னு எடுத்து வச்சுட்டு, வருஷத்துக்கு 1 பவுன் எடுக்கலாம்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதான் நான் சொல்லப் போறேன். ஒரு நாளைக்கு ரூ. 100 அப்படிங்கிறது இப்ப வந்து ஜனவரி மாசம் நம்ம எடுத்துப்போம். நான் எழுதி வச்சிருக்கேன். நான் சொல்லிர்றேன். ஜனவரிக்கு வந்து 31 நாளா? அது ஒரு காலம் மாரி ஒரு பேப்பர்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு காலம் காலமா பிரிச்சுக்கோங்க. இப்ப ஜனவரிக்கு 31 நாள். அப்ப ஒரு நாளைக்கு ரூ. 100ன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ரூ. 100 அப்படிங்கும்போது 31 நாளைக்கு எவ்வளோ வருதுன்னா, ரூ. 3100 வருது. அடுத்த மாசம் பிப்ரவரிக்கு வந்து 28 நாளு தான். இப்ப 28 நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, ரூ. 100வோட ஒரு ரூ. 10 சேர்த்து ரூ. 110வா சேர்த்துக்கோங்க. ஜனவரி மாசத்துக்கு ரூ. 100 அடுத்தடுத்த மாசத்துக்கு 10 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பிப்ரவரிக்கு ரூ. 110 இன்டு 28 நாளைக்கு. அப்படிங்கிறப்ப ரூ. 3080 சேருது. அடுத்து வந்து மார்ச்சுக்கு வந்து 31 நாள். இப்ப ஃபர்ஸ்ட்டு 100 அதுக்கப்புறம் ரூ. 110 அடுத்த மாசம். இப்ப மார்ச்சுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா, ரூ. 120 ஒரு நாளைக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ரூ. 120 அப்டின்னா எவ்வளோ வருதுன்னா, ரூ. 3720 வருது. அடுத்து ஏப்ரல். ஏப்ரலுக்கு 30ங்கிறது வந்து ரூ. 10 எக்ஸ்ட்ரா போட்டு 130. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஜனவரிக்கு வந்து ரூ. 100, பிப்ரவரிக்கு 110, மார்ச்சுக்கு 120, ஏப்ரலுக்கு 10 கூட்டிட்டு வரும் ஒவ்வொரு மாசத்துக்கும். அந்த மாரி நீங்க ஏப்ரல்ல சேர்க்கிற பணம் எவ்வளோன்னா, ரூ. 3900 வரும். அடுத்து வந்து மே மாசத்துக்கு 31 நாளுக்கு ரூ. 140 ரூ. 10 எக்ஸ்ட்ரா சேர்க்கிறீங்க. அதுக்கு வந்து ரூ. 4340 உங்களுக்கு சேர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் 30 நாள் எப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு 30 நாளுக்கு வந்து ரூ. 150 ஒவ்வொரு நாளைக்கு ரூ. 150 நீங்க வந்து சேர்க்கிறீங்க. அப்ப வந்து மாச கடைசியில உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து ரூ. 4500. இது ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு. இப்பறம் ஜூலைக்கு வந்து நீங்க 160ஆ போட்டுட்டு வரீங்க. 160, 170 ஒரு மாசத்துக்கு சேர்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க 1 பவுன் கண்டிப்பா எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து கூட அமௌண்ட் போயிட்டே இருக்கு. டெய்லியும் வந்து எனக்கு செலவுக்குமே பத்த மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, இந்த 6 மாசத்த எப்படி பண்ணுனீங்களோ, அதே மாரி ஜூலைய வந்து திருப்பி ஜனவரி மாசம் மாரி கன்டின்யூ பண்ணிக்கோங்க. 100, 110 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 6 மாசத்துக்கும், ஜனவரியிலேருந்து எப்படி நம்ம பண்ணோம் 100, 110, 120 அந்த மாதிரி ரிவர்ஸ்ல பண்ணிக்கோங்க. பண்ணீங்க அப்படின்னா, ஜனவரிக்கு 100னா ஜூலைக்கு 100, பிப்ரவரிக்கு 110னா ஆகஸ்ட்டுக்கு 110 அந்த மாதிரி 2, 6 மாசமா நான் பிரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப சேர்க்க முடியாதுங்கிறவங்களுக்காக, என்னால முடியும் அப்படிங்கிறவங்க கன்டின்யூ பண்ணிட்டு 160, 170ன்னு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா 1 பவுன் எடுக்க முடியும். என்னால முடியாது. ஒரு நாளைக்கு வந்து இந்த 6 மாசத்துக்குள்ளது மாரி தான் எனக்கு நெக்ஸ்ட்டும் என்னால பண்ண முடியும். என்னால குடும்ப செலவையும் ஓட்ட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு 6, 6 மாசமா பிரிச்சிருக்கேன். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஒரு 3/4 பவுன் வரையும் கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். ஆ நீங்க நார்மலான இது பண்ணீங்கன்னா 1 பவுனு, இப்படி இல்லைன்னா இப்ப நான் 2 6ஆ பிரிச்சிருக்கிறது வந்து ஒரு 3/4 பவுன் கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். அதுக்கும் அதே மாதிரி தான் 3800, 3080, 3720, 3900 அது 4340, 4500 இவ்வளவும் சேருதா? அது டோட்டல் பண்ணி பார்த்தா 19,800 சம்திங் வருது. இப்ப 2, 6 மாசத்தையும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா, 39,000 சம்திங் வரும். 39,000 சம்திங்க்கு கண்டிப்பா நீங்க 3/4 பவுனு கண்டிப்பா எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்க பணம் போட்டு 1 பவுனா எடுக்கிறதுனாலுமே உங்க திறமை தான். இது வந்து என்னால இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிறவங்களுக்காக ஒரு போட்டிருக்கேன். இல்ல என்னால முடியுங்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறீங்க அப்படின்னா, 1 பவுன் தாராளமா எடுக்கலாம். இல்ல இதே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, நகை எடுக்கிற டயத்துல கொஞ்சம் நீங்க கையில கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிற அமௌண்ட் போட்டு,
நீங்க 1 பவுனா எடுக்கிறது கூட எடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஈஸியா நீங்க வந்து 1 பவுன் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் இது. இத ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க தனியா வந்து நகை எடுக்கணும்னு பணம் சேர்த்து எடுக்கிறதுங்கிறது வந்து முடியவே முடியாத விஷயம். இந்த மாரி நீங்க ஒரு உண்டியல்ல திரும்ப ஆனா நீங்க எடுத்துறக்கூடாது. ஒரு பணத்த இதுக்கு நகைக்குன்னு போட்டுட்டீங்க அப்டின்னா, அத எடுத்துறாதீங்க. ஒரு உண்டியல் வச்சு கூட நீங்க வந்து இந்த மாரி பண்ணி பார்த்துட்டு, 1 பவுன் நீங்க வந்து தாராளமா எடுக்கலாம். ஆ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் இதில கால்குலேட் பண்ணி நானா சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. புரியல அப்டின்னா, நான் டைரக்ட்டா காலம்லாம் போட்டு நான் உங்களுக்கு எப்டின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. பாய்.